அண்ணன், என்ன ஆச்சுன்னா உனக்கு? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. நானும் இங்க வந்து நின்று 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. டாக்டர் கிட்ட ஏதாவது கேட்டாலும் எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. அண்ணி, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. இந்தாங்க புடிங்க, இதையாச்சும் குடிங்க. வேண்டாம் ராதா, எனக்கு எதுவுமே வேணாம். என் அண்ணனை நான் பார்க்கணும், அது போதும் எனக்கு. இங்க பாருங்க அண்ணி, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நான் சொல்றேன்ல. லேசான ஆக்சிடென்டா தான் இருக்கும், நல்ல சரியாய் வந்துருவாங்க. நீங்க முதல்ல இதை குடிங்க. காலையில இருந்து இப்படி பட்டினியா இருந்தா நீங்க மயங்கி விழுந்து பக்கத்துலதான் ஒரு பெட்டு போடணும் உங்களுக்கு. இல்ல ராதா, எனக்கு சாப்பாடே வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. அண்ணன். ஐயோ அண்ணி, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கீங்க? கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க அண்ணி. வேண்டாம் ராதா, எனக்கு கம்பல் பண்ணாத. எனக்கு சாப்பிட பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விட்டுரு. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி இருக்காங்களோ தெரியல. இவங்களும் சாப்பிடாம இருந்தா இவங்கள யாரு கவனிச்சுப்பாங்களா அடுத்த? ராதா, பூமிகா, வாங்க கையிலக்கா. என்ன ஆச்சுமா? எப்படி அவங்க அண்ணனுக்கு இப்படி எல்லாம் ஆச்சு? தெரியலக்கா என்னன்னு. எங்களுக்கே போன் தான் வந்துச்சு, நாங்களே அவசர அவசரமா ஓடி வந்திருக்கோம். உங்களுக்கு யாருக்கா சொன்னா? பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க தான் கதவை தட்டி வந்து சொன்னாங்க. கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரஸ்வதியும் அத்தையும் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியா? கை குழந்தை வேற வச்சிருக்காங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ராதா. எப்படி இப்படி எல்லாம் ஆச்சு? நல்லா தானே காலையில ஆபீஸ் போறேன்ட்டு போனாரு, திடீர்னு இப்படி வேற ஆயிடுச்சே. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியல. டாக்டர் கிட்ட 2 வாட்டி கேட்டுட்டோம், ஒன்னும் பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க. வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. யாந்த இப்படி அலட்சியப்படுத்துறாங்களோ தெரியல. நம்மளே ஒரு பயத்துல தானக்கா கேட்போம். என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் ஆறுதலா சொல்லலாம்ல. அன்னி காலையில வந்தவங்க ஒரு டீ கூட குடிக்கல, அதுக்காக தான் டீ போய் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாச்சு குடிங்க நீங்கிற, கேட்கவே மாட்டேங்காங்க என் பேச்ச. என்ன பண்றது? இந்த டயத்துல டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு அவளுக்கு தோணவா செய்யும். பூமிகா, கவலைப்படாத, உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுமா. நல்லா சொல்லுங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அப்பல இருந்தே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. என்ன ஆகுறது உடம்பு இப்படி சாப்பிடாம கிடந்தா? அங்க சரஸ்வதி என்ன ஆனானே தெரியல. சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும். இப்ப என்ன செய்யறது? அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலையே, அது வேற சொல்லணுமே. ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. ஏற்கனவே அத்தை வேற அங்கே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் வேற இவருக்கு வேற இப்படி ஒரு ஆக்சிடென்ட். இப்போ இதுக்கு வேற காசுக்கு என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. அது வேற ரொம்ப கவலையா இருக்கிறாதா. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? காசு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் வேணா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்றேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர் நல்லபடியா வந்தாலே போதும். காசு பணமெல்லாம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். அதெல்லாம் யார் பாக்குறா? இல்லக்கா, நான் வேணா வீட்டுல சொல்லி அம்மாவை விட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோங்கக்கா. மதன், எங்கடா இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு? அண்ணி பூமிகா அண்ணி, உங்க அம்மா. ஐயோ, இவங்க எங்க வந்தாங்க? ஏண்டி, எங்கடி அவளை? என் பையனை கூட்டிட்டு போய் உயிருக்கே ஆபத்து உண்டாக்கிட்டாளா? நினைச்சேன், அவ எல்லா வேலையும் பண்ணக்கூடியவதான். இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்களா? தேவையில்லாத பிரச்சனை கிளப்புறதுக்கு. இவங்களை யார் இப்ப இங்க கூப்பிட்டா? எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தான். இவங்க அடுத்தவங்க மேல பழிய போட நேரம் வந்துட்டாங்களா? அம்மா, அவசரத்துல வார்த்தையை விடாதீங்க. சரஸ்வதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் போற வழியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்களே என்ன ஏதுன்னு தெரியாம ஓடி வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களும் எங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவருக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோங்கம்மா. சும்மா நிறுத்தடி. எங்கடி அவ? வீட்டுல நல்ல ஜகஜோதியா இருக்காளா? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. அவளே ரொம்ப நொந்து போய் தான் இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியாம தான் நானே ஓடி வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. இதுல நீங்க வேற ஏதாவது பேசி எங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமா, நான் தான் கஷ்டப்படுத்துறேன். என் பையன் என் கூட இருந்தாலாச்சும் சந்தோஷமா இருந்திருப்பான். அவனை கூட்டிட்டு போய் இப்படி ஆக்கிட்டீங்கல்ல. இருக்குடி உங்க எல்லாருக்கும். ஏடி பூமிகா, அழுகுடி, அழுகு, நல்லா அழுகு. இப்ப அழுது என்னடி பண்றது? அம்மா சொல்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? என்னவோ அண்ணி தான் பெருசுன்னு தலை மேல தூக்கி வச்சிருந்திய. இப்ப பாத்தியில உன் அண்ணனோட நிலைமைய. எனக்கு முதல்ல தெரியும்டி இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து நிக்கிற? பெத்த அம்மா கிட்ட பேசுற பேச்சாடி இது. நானே என்ன ஏதுன்னு தெரியாம நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து நிக்கிறேன். என்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ எங்களுக்கு அம்மாவும் கிடையாது, நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாதுன்னு எப்பவோ சொல்லி முடிச்சாச்சு. தேவையில்லாம இங்க வந்து உறவு கொண்டாடலாம் நிக்கிறியோ? இந்த ஆக்சிடென்டோட வந்து வீட்டோட சேர்ந்துடலாம்னு நினைக்கிறியோ? இங்க பாரு, நீ நினைக்கிறதெல்லாம் ஒருபோது நடக்காது. ஒழுங்கு அங்க இருந்து ஓடிடு சொல்லிட்டேன். நினைச்சண்டி, என் பிள்ளையும் எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்கீங்கல்ல. எல்லாம் உங்களால தாண்டி, எல்லாம் அந்த சரஸ்வதியால தான். அவ எப்ப என் வீட்டுக்கு வந்தாலும் அதோட என் வீடு இதாயிடுச்சு. சும்மா நிறுத்துறியா? உன்னாலதான் இப்ப அண்ணன் இப்படி வந்து கிடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். சொத்து சொத்துன்னு அலைஞ்சில, இப்ப எந்த நிலைமையில வந்து நிப்பாட்டி இருக்கேன்னு பாத்தீல? உன் சொத்து இருக்குல்ல, எடுத்து வீசு. ஏண்டி, என்னடி ஆச்சு மதனுக்கு? அவனுக்கு உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை இல்லடி, நான் தர்றேன். அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது.
இப்ப சொல்லு, இப்ப நல்லா சொல்லு. இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, அங்க யாரும் கேக்குறதுக்கு இல்ல, புரியுதா? உன் பணம் மூட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போ. யாருக்கு வேணும் உன் பணம்? ஏ பூமிகா, ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு கஷ்டமாக இருக்குடி மனசு. மதனுக்கு ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடி, நான் அங்கேருந்து போயிடுறேன். அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நான் எப்படிடி இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியும்? எப்படிடி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லு. இந்த குடும்பம் ஏதாவது விஷம் வச்சுட்டா அவனுக்கு? பண்ணாலும் பண்ணிக்குங்கடி. இந்த குடும்பமே அந்த மாதிரி குடும்பம் தானே. எது நாங்க அந்த மாதிரி குடும்பமா? நீங்க தான் அந்த மாதிரி குடும்பம், சரியா? விஷ விஷயத்துல ஆளே நீங்க தான். நீங்க வந்து எங்களை வந்து சொல்றீங்களா? ஏய், என்னடி சொல்கிற? ஆமா, நீங்க தானே விஷ வச்சீங்க. விஷம் வச்சனா? யாருக்கிட்ட விஷம் வச்ச? அதெல்லாம் நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? ஏண்டி, விஷம் வச்சதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்காள்வ? என்ன தெரியும்டி, அவ்வளவு நடத்துறது எல்லாம் நாடகம் தானே. எனக்கு நல்லா தெரியுமே அந்த குடும்பத்தோட புத்தி. என் பையனை கூட்டிட்டு வந்து என்னடி பண்ணீங்க சொல்லுடி. இப்போ எனக்கு சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு அம்மா, தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இங்க இருந்து கிளம்புங்க. இது ஹாஸ்பிட்டல், இது ஒன்றும் உங்க வீடு இல்லை. உங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்றதுக்கும் உருட்டுறதுக்கும் மிரட்டுறதுக்கும் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு உருட்டல் மிரட்டலாம். ஏட்டி பூமிகா, நான் என்ன ஏதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா இதுகளோட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த இடத்த விட்டு துரத்தணும்னு நினைக்கிறியா? பாருடி, உன் அம்மாவை என்னெல்லாம் பேசுறான்ட்டு. நான் இந்த இடத்துல வச்சு சொல்றேன்டி, உன் அண்ணன் இந்த நிலைமைக்கு காரணமே இந்த குடும்பம் தான். பார்த்துக்கோ, இது இப்போ இல்லை, பின்னாடி உனக்கு தெரியும். என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன கடைசியில் கொடுமைப்படுத்தினாள்வ. இப்போ அது முடியலன்ட்டு இவ பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ உங்கள் அண்ணனை கொடுமைப்படுத்துறாள்வ. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத, வெளியே போ. ஆமாடி, அம்மா அருமை உனக்கு இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும் கண்டிப்பா. அப்போ ஓடி வந்து அம்மா மாதிரி கிடையாது யாருன்ட்டு சொல்லுவேன், சொல்ல வைக்கிறேன். நீ என்னடி என்ன இந்த இடத்த விட்டு போக சொல்ல? என் பையனுக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நானே கிளம்பிக்கிடுறேன். ரொம்ப ஓவரா பேசுறாங்க. விஷத்தை வச்சு கொன்னுட்டு நம்மள வந்து தேவையில்லாம விஷ வச்ச குடும்பமா ஆளப்பேரு. என்ன இது இந்த அம்மா இந்த நிலைமையிலும் இப்படி கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னே தெரியல. இந்த டைத்துல வந்து இந்த சண்டைலாம் தேவையா? இதுல வேற விஷ வச்சவங்க அவங்க இவங்கன்ட்டு என்ன பேச்செல்லாம் விடுறாங்க. கொஞ்சம் கூட புத்தியே இல்லை போல. பூமிக்கு அடி சும்மாவா என்ன அம்மாவை வைறாங்க? நல்லாதான் வைறாங்க போல. கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்கான்னு பேரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி கத்துறோமான்ட்டு உள்ள பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு ஒன்றும் தெரியல. இங்க வந்து கத்துற வேலை வேற. இதுல வேற அண்ணிய பத்தி திட்டுறாங்க. என்ன பொம்பளையோ தெரியலம்மா இவங்க. எப்பதான் இந்த பிறவிகள்லாம் திருந்துமோ தெரியல. சொத்து சொத்துன்னு அலைஞ்சதும் காணாதுன்ட்டு இப்ப இங்க வந்து எல்லாரையும் திட்டுறதுக்கு வந்துட்டாங்க. தனியா எப்படி கிடக்க முடியும்? அவ்வளோ சொத்து இருந்தாலும் முடியாதுல்ல. அதான் ஒட்டுறதுக்கு வந்திருக்காங்க போல. இதான் சாக்குன்ட்டு. மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அண்ணி, நீங்க எதுவும் பேசாதீங்க அண்ணி. அவங்க பெரியவங்க ஏதாவது பேசிட்டு போட்டும். நீங்களும் தேவையில்லாம பேசி ஏதாவது சண்டை பெருசாயிர போகுது. நான் எங்க ராதா பேசுறேன்? அவங்க தான் தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் யார் இன்ஃபார்ம் பண்ணாங்களா? பிள்ளையே கிடையாது எனக்கு அப்படின்ட்டு சொல்லி தானே 2 பேரும் வீட்டை விட்டு துரத்துனாங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுங்க வந்து நிக்கிறாங்களா? சரி விடுங்க அண்ணி, கோவப்படாதீங்க. நீ விடு ராதா, சும்மா கோவப்படாத கோவப்படாதன்னு சொல்லிட்டே இருக்காத. எனக்கு கூட கொஞ்சம் கோவம் வருது. சரி சரி சரி, பொறுங்க பொறுங்க.